இப்பொழுது விடுதலை, விடுதலை. நோயில் இருந்து விடுதலை, கன்ஃபஸ். பேயில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை. ஓ, ஒரு முறை கூட விசுவாசத்தோடு சொல்ல போறீங்க. வார்த்தையினால இன்றைக்கு விடுதலை, துதியினால விடுதலை, கவலையில் இருந்து விடுதலை, கண்ணீரில் இருந்து விடுதலை. நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, 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 விடுதலை. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை, விடுதலை, விடுதலை. ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை. சொல்லுங்க. ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, 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 விடுதலை. எனக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, விடுதலை, விடுதலை. நமக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, விடுதலை. நமக்கு விடுதலை, விடுதலை, கவலையிலிருந்து, கவலையில் இருந்து விடுதலை, கண்ணீரில் இருந்து விடுதலை, கவலையிலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, 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 விடுதலை. அற்புதங்கள் செய்பவரே, விடுதலை, 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 விடுதலை. ஷலலவோ பிசி லஸலலு லிடியோ மஸா ஜலலேதியு. ஆவியானவரே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விடுதலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் விடுதலை, கண்ணீரில் இருந்து விடுதலை, கவலையில் இருந்து விடுதலை, ஒடுக்கப்படுகிற நிலையில் இருந்து விடுதலை, வழக்குகளில் இருந்து விடுதலை, மனிதனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை, கொடுமையில் இருந்து விடுதலை. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு அறைக்குள் பூட்டி வைத்திருக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளில் இருந்து விடுதலை. இயேசு, இயேசு, இயேசு. That name Jesus can deliver the people from all kind of bondages. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வறுமையில் இருந்து விடுதலை. எனக்கு வழியே திறக்கவில்லை, எழுந்திருக்க முடியாத ஒரு எலும்பும் தோலுமாய் இருக்கிறேன். என் கைகள் எல்லாம் எலும்புகள் தான் தெரிகிறது. என் கைகள் எல்லாம் கம்பி எலும்பு போலதான் இருக்கிறது. உள்ளே கம்பி இருக்கிறது போல நான் பார்க்கிறேன். ஆக்சிடென்ட்னால் உள்ள கம்பி வைப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், விடுதலை இயேசு, விடுதலை இயேசு கொடுக்கிறார். அவர் விடுதலை, விடுதலை. கர்த்தர் நம் மூலமாகவே அற்புதங்களை செய்கிற தேவன். நாம் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களை செய்கிற தேவன். ஆனால் எல்லா துதி கணம் மகிமைக்கு பாத்திரர் அவரே. He is a God who is worthy of all our praises. He is a God who is worthy of all praises. தேவனே, விடுதலையை கட்டளையிடுவீராக. சட்டோலோ பசி கொலமசே சலடியோ லமசே லஸடலோ மீட்டியோ நாமா லஸடியோ லேடிடி லஸடிடிடியோ லபா. அப்பா, அவனுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை அறிந்த தேவன் நீங்க தானப்பா. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட இயேசு உண்டு.
பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட இயேசு உண்டு, பயமே இல்லை. உங்களுடைய பாதை புதிது, ஆனால் அந்த பாதையானது அந்தகாரம் நிறைந்ததா இருக்கிறது. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சூழல்ல நீங்க இருக்கிறீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடக்கிறீர்கள். பொல்லாப்புக்கு பயப்படாத நீங்கள் கூட கொஞ்சம் பயப்படுறீங்க. நான் போற பாதை சரிதானா? நான் உண்மையிலே ஜெயத்தை பெற்று விடுவேனா? என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். நான் ஏங்கி நிற்கிறேன் ஐயா, நான் ஏங்கி நிற்கிறேன். இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டேன், இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன்னு சொன்னா கூட நம்ப மாட்டேன்றாங்க. ஆனா ஆண்டவரை பிடிக்கணும்னு நினைக்கிறேன், எப்படியாவது இந்த இக்கட்டில இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ஆண்டவர் பக்கம் கிட்டி சேர்றதுக்கு ஒரு புது பலன் வேணும் ஐயா. எனக்காக யாரெல்லாமோ ஜெபிச்சிருக்காங்க, அதனால நான் தப்பிச்சிட்டேன். பல சிக்கல்கள் இருந்து நான் வெளியே வந்துட்டேன், பெரிய ஆபத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். ஆனா இப்போ போகிறதுக்கு ஆசையா இருக்கிறேன். ஆண்டவருக்காக வாழுறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா என்னால முடியல. நிறைய பேர் என்ன நம்ப மாட்டேன்றாங்க. நோ, பழைய மாதிரியே நீங்க விழுந்து போயிருவீங்க, பழைய மாதிரியே நீங்க தப்பு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறாங்க. என் இயேசு என்ன நினைக்கிறார் ஐயா? என் இயேசு என்ன காப்பாத்திடுவாரா? பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தருண்டு, பயமே இல்லை. தேவா, நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் இதனால் விசேஷித்தவள், ராஜா நீர் அதை தினம் யோசிப்பவர். உங்க கூட இயேசு இருக்கிறார், உங்களை நேசிக்கிற கர்த்தர் இருக்கிறார். உங்க அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உங்களோடு இயேசு வருவார். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. உங்களுடைய சுகமான இடத்தில், வயிற்று பகுதியிலோ உங்கள் சரீரத்தின் ஏதோ ஒரு பகுதியில சுகமான ஒன்று இப்பொழுது கொஞ்சம் திரும்ப பிரச்சனை பண்ணுகிறது போல இருக்கிறது ஐயா. நான் என்ன செய்வேன்? ஒருவேளை அந்த நிமித்தம் நான் இன்னொரு இக்கட்டுக்கு போய்விடுவேனோ என்ற ஒரு கவலை. கர்த்தர் சொல்லுகிறார், டோன்ட் வரி அபௌட் இட். சில சின்ன சின்ன சரியான வழியில் நடக்காமல் கொஞ்சம் விலகும் போது சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் முள்ளு வச்சிருப்பார், அந்த முள்ளை வச்சு நம்மளை சரி பண்ணுவார். அவ்வளவுதான். கர்த்தர் உங்களை சரியாக்குவதற்காகத்தான் இந்த முள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க சரியானா அது சரியாயிரும். நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டா உங்க காரியத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். சொல்லுங்க, என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன்.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், சில பிரச்சனைகள் தலைக்கு முஞ்சி போயிடுச்சு, என்ன பண்றது? தலைக்கு மிஞ்சி போனா கூட என் ஆண்டவருடைய கையில அடங்கித்தான் இருக்கும். செங்கடல் என்பது கர்த்தருடைய பார்வையில தன்னுடைய சிறிய படைப்பு. மோசே என்பவன் இவைகள் எல்லாவற்றிலும் பெரியவனாயிருந்தான். உங்களை தான் கர்த்தர் உங்களை ஜெயம் எடுக்கும்படி இந்த கடலை சின்னதாக்குறாரு போல உங்க பிரச்சனைய ஒரு சின்ன கோலால திசை திருப்பி உங்களை நடத்தி செல்வார். சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் பிரச்சனைகள் பெரிதல்ல. பாஸ்டர், எனக்கு தூக்கம் இல்லை. ஏன் தூக்கம் இல்லை? பாஸ்டர், எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. ஏன் கவலையா இருக்குது? நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். துதித்துக் கொண்டும் ஆராதித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் வேதத்தை வாசித்துக் கொண்டுமே இருங்கள். அவர் பார்த்துக் கொள்வார். அவர் நிச்சயமாய் பார்த்துக் கொள்வார். தலைக்கு மிஞ்சி ஒண்ணும் போகாது. நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை பெருசா வராது. எத்தனையோ வெற்றியை குவிச்சிருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் வெற்றியை தருவார். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். நன்றி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், நீ கொடுத்து என்ன திருப்தி செய்ய முடியாது. என் கூட போட்டி போட்டு உன்னால கொடுக்க முடியாது. எனக்கு நீ கொடுத்து ஒன்றும் ஆகப் போவதில்லை. வானம் பூமி என்னுடையது. நீ கொடுக்க கொடுக்க உன் கூட போட்டி போட்டு உன்னை நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க கொஞ்சம் விதைத்திருக்கிறீர்கள். நீங்கள் விதைத்ததில் இருந்து பல மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். வேதம் சொல்கிறது, பலியையும் காணிக்கையும் அவர் விரும்பவில்லை, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். உண்மை உத்தமமா இருந்தால் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்திலே அதிகாரியாய் மாற்றுவார். இந்த ஊழியத்தையும் இந்த ஊழியத்தில் இருக்கிற உங்களையும் கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமா உங்களை அவர் ஆசீர்வதிக்க ஒருத்தருக்கல்ல அநேகருக்கு. பரலோகம் பரிசுத்தம், ஆராதனை அங்கே உண்டு. அங்கே வந்து உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள வரையும் ஆராதிப்பேன். சிலுவை நாயகா ஆராதிப்பேன். எனக்காய் சிந்தினீ இரத்தத்தை ஆராதிப்பேன். அவருடைய சிலுவை நம்பினால் மீட்பை கொடுத்தவர் சுகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய தழும்புகளினால் நீங்கள் சுகம் பெறுகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் சுகம் பெறுவார்கள். வயோதிபர்கள் சுகம் பெறுவார்கள். திடீரென வந்த பலவீனத்தில் வீட்டில் அடைபட்டு கிடக்கிற உங்கள் மகள் சுகமடைவாள். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, தேவைகளை சந்தித்து நடத்துகிற தேவனுடைய கரம் நீட்டப்பட போகிறது. உங்களுக்காக வாசல்கள் திறக்கப்பட போகிறது. எவ்வளவு தேவையோ அவ்வளவாய் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அந்த அளவாய் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருகும்படி கீழ்ப்படி என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உமக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ராஜா. கீழ்ப்படுகிறேன்ப்பா, அர்ப்பணிக்கிறேன்ப்பா. நீர் போதும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் வேண்டி நிற்கிறேனப்பா. உமையே நேசிப்பே. அனுதின உணவு நீர்தானையா, அன்றாட வெளிச்சம் நீர்தானையா. அனுதின உணவு நீர்தானையா, அன்றாட வெளிச்சம் நீர்தானையா. அருகதை இல்லை ஐயா, ஐயா அருகதை இல்லை ஐயா. யார் யார்
ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஒன்றுமே இல்லப்பா, ஏதோ எனக்கு கொஞ்சம் திறமை தாளந்தெல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு நான் வந்திருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், எனக்கு சரியா வராது, எனக்கு சரியா செய்ய தெரியாது. நீங்க என் கூட இருந்ததற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளோடும் கூட இருந்து நடத்துங்கப்பா. முற்றிலும் தாழ்த்துகிற மகனை உயர்த்துகிற தேவன், இக்கட்டில் இருக்கிற பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. பிசினஸ்ல வித்தியாசமான ஒரு சூழலை சந்தித்துக் கொண்டு வெறுமையை நீங்கள் அடைந்திருக்கலாம். கிட்டத்தட்ட பல லட்சங்கள் இழக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை நடத்துவேன். நீ கட்ட வேண்டியதெல்லாம் கட்டி முடிக்க உதவி செய்வேன், தாண்டி வர உதவி செய்வேன், தப்புவிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன். பாஸ்டர், எனக்கு ஒரு வேற ஒரு வழி தெரியல, மெடிசன்ல எனக்கு ஒரு வேற ஒரு வழி தெரியாதா? கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நல்ல வழியை காண்பித்து, வயதான காலத்துல பலவீனத்திற்கு ஒரு வழியை, நல்ல வழியை காண்பிக்க என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர். நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். சிட்சிக்கிறவங்க என்னை சுத்தி இருக்கிறாங்க, நல்லதுன்னு நினைங்க. அம்மா சிட்சிக்கிறாங்க, சில வார்த்தைகளை கடிந்து சொல்றாங்க, ஊழியக்காரங்க சொல்றாங்க, என்னால ஏற்றுக்கொள்ள முடிகிறது. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தின்படி இதுதான் பாதை, நேர்வழியான பாதை, இதுலதான் போகணும்னு யாரோ சொல்றாங்க உங்களுக்கு, நல்லது. அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கென்று செய்கிறீர்கள், கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையில தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.